Hi students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So in today's video நம்ம என்ன பார்க்க போறோம் day 29 ஓட crash course portion தான் பார்க்க போறோம். So அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் environmental issues. So அத பத்தி தான் டீடைலா பார்க்கறோம். ஸோ நம்ம சொசைட்டியில் ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக என்ன ஆகுதுன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கு. எப்படிலாம் ஸ்பாயில் ஆயிருக்குன்னா நமக்கு தேவையான இருப்பிடத்துக்காக நம்ம ஃபாரஸ்ட் அழிச்சோம், நமக்கு தேவையான நம்ம வந்து புதுசாக டிரான்ஸ்போர்ட்ஸு இண்டஸ்ட்ரீஸ் இப்படி எதெல்லாம் கொண்டு வரும்போது நியூமரஸ் கமாடிட்டிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்குன்னா நம்ம அறியாமலேயே நம்ம என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ன்றத ஒரு திட்டம் போட்டு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பொல்யூஷன்றது மேஜர். அது எந்த விதத்துலையும் வரலாம். ஃபிசிக்கல் மெத்தட்ல இருக்கலாம், கெமிக்கலா இருக்கலாம், பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், ஏர், லேண்ட், வாட்டர் ஆர் சாயில். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பொல்யூட்டட் வேர்ல்டுன்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா the government of India has passed an Environmental Protection Act 1986 கொண்டு வந்திருக்காங்க to improve the quality of our environment. என்விரான்மெண்ட்ல மெயினா காத்து, தண்ணி, சாயில் இந்த மூணும் தான் மெயினான இப்ப நம்ம வந்து இந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, எப்படி சேஃப்கார்ட் பண்றாங்கன்றதுதான் வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏர், வாட்டர், சாயில் இந்த மூணையும் தான் நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணி பொல்யூட்டட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட் மெத்தட் வச்சு ஒரு விதமா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏர். ஸோ ஏர் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா by using a scrubber and a electrostatic precipitator. ஸோ ஸ்க்ரப்பர் வந்து மெத்தட் பண்ணும்போது நம்மளோட இம்பியூர் ஏர் போகும்போது இந்த ஒரு லேயர்ல புஷ் பண்ணி பார்ட்டிகல்ஸ் போகும்போது நமக்கு வந்து வாட்டர்ல லைம் ஸ்ப்ரே பண்ணி இருக்கும் போது இதுக்கு தாண்டி மேல வரும்போது கிளீன் ஏரா கொண்டு வராங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் தான். இன்னொரு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர். அப்படின்னா ஒரு எலக்ட்ரோட் வச்சிருப்பாங்க. இந்த வழியா டர்ட்டி ஹேர் ஒரு பொல்யூட்டட் ஏர் பாஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் பார்ட்டிகல் இந்த மெயினா நம்மளுடைய பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எதெல்லாம் பொல்யூட்டன்ட் சொல்றாங்கன்னா பொல்யூட்டன்ஸ்ல நமக்கு வரப்போறது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் நமக்கு தேவை. மற்றது எல்லாமே வந்து பொல்யூட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன பண்றாங்கன்னா பை அப்ளைவிங் த ஃப்ளோ ஆஃப் ஏர் இந்த எலக்ட்ரோல போய் அது அட்டாச் ஆகிடும். சின்ஸ் இட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் வயர். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில பார்ட்டிகல்ஸையும் வந்து எலக்ட்ரோ பிளேட் இங்க வந்து பிளேட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளேட் வழியா அந்த காத்தை ஒரு பர்டிகுலர் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ் போய் அப்சர்வ் ஆயிட்டு மற்ற வரக்கூடிய அந்த லேயர்ல வரக்கூடிய அந்த பக்கத்துல வரக்கூடிய ஏர் வந்து கிளீன் ஏரா வரும். ஸோ இது ஒரு மெத்தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வரக்கூடியது 99% வந்து நமக்கு வந்து பியூரா வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ரெண்டு மெத்தட். ஒன்னு ஸ்க்ரப்பர் மெத்தட், இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர். ஸோ இந்த விதத்துல நம்ம வந்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது ஸ்க்ரப்பர் இப்போ சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணிக்க ஸ்ப்ரே ஆஃப் வாட்டர் ஆர் லைம். ஸோ இதை பாஸ் பண்ணி அந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ப்ரெசிபிடேட்ஸாக வெளியே கொண்டு வரலாம். ஸோ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சிபிசிபி என்ன பண்ணியிருக்காங்க, பார்ட்டிகல் சைஸ் 2.5 மைக்ரோமீட்டர்ஸ் ஆர் லெஸ் இன் டயமீட்டர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காசிங் ஹார்ம் டு ஹியூமன் ஹெல்த். அதாவது என்னெல்லாம் நமக்கு ஹியூமன் பீங்க்கு வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 மீட்டர்ஸ் மைக்ரோமீட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். என்னெல்லாம் பண்ணுன்னா நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிம்டம், இரிட்டேஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ், டேமேஜ் லங்ஸ், ப்ரீமெச்சூர் டெத்ஸ் இதெல்லாம் ஆகக்கூடியது. ஸோ நமக்கு மெயினாக நமக்கு ஏர் பொல்யூஷன் வரும்போது ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வருது. ஸோ தட் இஸ் அ மெயின் அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் மெட்ரோ சிட்டிஸில் வருது. அது இல்லாமல் என்னெல்லாம் நமக்கு வந்து இருக்குன்னா அதில் மெயினாக அந்த ஆட்டோமொபைல்ஸில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ்னு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அங்கே வந்து பிளாட்டினம், பெல்லடியம், ரோடியம் இதை வந்து யூஸ் பண்ணி ரெடியூஸ் எமிஷன் ஆஃப் பாய்சனஸ் கேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அது என்ன கன்வெர்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அந்த ஹைட்ரோ கார்பன் அன்பர்ன்ட் அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸை கன்வெர்ட் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் நம்ம வெளியே வரும்போது தட் இஸ் த ஒன் விச் காசஸ் த பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன் மெயினாக உங்களுக்கு வந்து
ஆட்டோமொபைல்ஸ்ல அதாவது நம்மளுடைய வாகனங்கள் வழியா மட்டும் இல்லாம, நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஓரியன்ட்டாவும் வருது. ஸோ இது 2 விதமா சல்ஃபர், நைட்ரேட், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஏர்ன்னு வரும்போது நாட் ஒன்லி கேஸஸ் அது இல்லாமல் சவுண்டு அதையும் ஏர் பொல்யூஷனில் கொண்டு வந்திருக்காங்க பை த ஆக்ட் இன் 1981 and amended in 1987. So this is called noise or air pollutant சொல்லுவாங்க. ஸோ அந்த நாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம காதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் பிகம் அ நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இன்ஃப்ளமேஷன் லங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமாக அஃபெக்ட் பண்ணும். சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது, ஃபிசியாலஜிக்கலாகவும் ஹியூமனுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பிக்கர் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் இருக்க வீடாக இருக்கலாம், இல்லை வந்து நல்ல டிராஃபிக் மத்தியில் இருக்கிற வீடாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து கிரேட்டர் தென் 150 டெசிபல். இது வந்து இட்ஸ் அ யூனிட் டு மெஷர் த நாய்ஸ். 150 டெசிபல் மேலே போயிடுச்சுன்னா இந்த கண்டிப்பாக வந்து ஏர் ட்ரம்ஸ் வந்து இது பாதிக்கும். ஸோ அப்படி ஒரு இது இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரானிக் எக்ஸ்போஷர், அதாவது நம்ம சத்தம் அதிகமாக இருக்காது, ஆனால் கண்டினியூஸாக அந்த ஒரு லோ நாய்ஸ் இருந்தால் கூட அது கூட நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷனால் நமக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ், தூங்க முடியாது, இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டுக்கும் ஹியூமன் பீயிங்க்கு. ஸோ நம்ம உருவாக்குன நமக்கு தேவையான நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக உருவாக்குன சிலதே வந்து நமக்கு வந்து பொல்யூஷனாக மாறுது. அதில் வந்து ஏர் பார்த்துருக்கோம், இப்போ நாய்ஸும் பார்த்தது. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கன்வெர்ட்டர் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கேட்லிஸ்ட் கன்வெர்ட்டர் சொன்னோம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள கட் டவுன் த வெஹிக்கிள் பொல்யூஷன் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, the aromatic content in the petrol, diesel, Euro 3 norms, அதாவது ஒரு சல்ஃபர் 350 பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஒரு டீசல்லையும் 150 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பெட்ரோலியம் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை வந்து we can contain 42% of the concerned fuelல இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? ரெடியூஸ் த சல்ஃபர் டு 50 பார்ட்ஸ் பெர் மில்லியன் இன் பெட்ரோல் அண்ட் டீசல் அண்ட் பிரிங் டவுன் த லெவல் டு 35% கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்னா பை திஸ் சிஎன்ஜி மெத்தமா நம்ம கொண்டு வரலாம். அது யாரு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா மாஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பாரத் ஸ்டேஜ் அவங்க தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் நாட் இட் மோர் அப்ளிகபிள் டு எல்லா சிட்டிஸ்க்கும் இது அவைலபிளா இருக்கு. ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி பார்த்தீங்கன்னா டெல்லியா இருக்கும். Why means because of the carbon dioxide and sulfur level. ஸோ இதை கொண்டு வரணும்னா நமக்கு வந்து கோ கிரீன் ஒன்று ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ கோ கிரீன்றது வி ஆர் யூஸிங் த பெட்ரோலுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி இன்னொரு மெத்தட் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை நம்ம வேற விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டு ரெடியூஸ் திஸ் சல்ஃபர் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டு லெஸ்ஸர் அமௌண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம்ஸில். ஸோ நெக்ஸ்ட் ஏர் வாட்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது வாட்டர் பொல்யூஷன். ஸோ ஏர் நாய்ஸ் பார்த்தோம், வாட்டரில் ஏர் நாய்ஸ் பார்த்தோம். இப்போ வாட்டர் பொல்யூஷன் பார்ப்போம். ஸோ வாட்டர் இஸ் அ மேஜர் கன்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். நம்ம எல்லா வீட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் நம்ம வாட்டர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுல 2 விதமாக இருக்கும். ஒன்று ட்ரிங்கிங் பர்பஸ், இன்னொன்று வந்து அதர் பர்பஸ். ஸோ அதர் பர்பஸில் வர்றது எல்லாமே நம்ம வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் பொல்யூஷன் தான். ஸோ நம்ம யூஸ் ஹியூமன் பீயிங்க்கு எடுத்துக்காத மற்ற வாஷிங் பர்பஸ், மற்ற இண்டஸ்ட்ரியலுக்கு யூசிங் பர்பஸ் எல்லாமே வந்து கன்சிடர்ட் ஆஸ் அ வாட்டர் பொல்யூஷன் தான். இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த வாட்டரை வந்து நம்ம டைரக்டா நம்ம டிஸ்போஸ் பண்ணோம்னா இட் கிவ்ஸ் சோ மெனி டிசார்டர்ஸ். நமக்கு வந்து ஜாண்டிஸ் வரலாம், இல்லை வந்து மற்ற மலேரியா மலேரியான்றது அந்த டிஸ்போஸ் வாட்டர் கிளீன் பண்ணாமல் போகும்போது மொஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால டிசீஸ் வரும், டைஃபாய்டு வரலாம், சோ மெனி வாட்டர் பார்ன் டிசீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து ஹியூமன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த சிவேஜ் வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது யூஸ்டு வாட்டரை நம்ம என்ன பண்ணணும் பிஃபோர் வி ஆர் லிவிங் இன் டு த ஓஷன், அதை
பார்க்கும்போது நம்மளோட அதுதான் ட்ரைனேஜ் வந்து நம்ம டொமஸ்டிக் அது சிவேஜ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சிவேஜ் ட்ரீட்மெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் இருக்கிற சாலிட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அதில் இருக்கிற சால்ட்ஸ் லைக் நைட்ரேட்ஸ், பாஸ்பேட்ஸ் அண்ட் டாக்ஸிக் மெட்டல்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி அதை பயோடிகிரேடபிள் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா we are going to ரிலீஸ் அஸ் அ இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்ல இருந்து வரதையும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இட் இஸ் லெஸ் டாக்ஸிக்கா வரும். ஸோ அப்படி ஒரு இது பார்க்கும்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சிவேஜ் ட்ரீட்மெண்ட்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு வாட்டர் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த பிஓடின்னு சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டோடைய லெவல் குறைஞ்சுன்னா ஓகே தட் வாட்டர் இஸ் கேன் பி ரீயூஸ்ட் ஃபார் அதர் பர்பசஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு முறை இருக்கு நமக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா நம்ம விட்டோம்னா தட் இஸ் மோர் டாக்ஸிக். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த பயோடிகிரேடபிள் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் உள்ள வாட்டர் யூஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன். ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு இந்த இதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய ஆக்சிஜன் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுது. ஸோ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த கிராஃப் தான் நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சிவேஜ் வாட்டர் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிஓடி டிக்ரீஸ் ஆகுது அண்ட் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா சிவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த இம்பியூரிட்டிஸ் ஆஃப் வாட்டர்ல எப்படி எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸாக இருக்கலாம், கொலைடல் மெட்டீரியலாக இருக்கலாம் அண்ட் டிசால்வ்டு மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மூணு விதமாக தான் நம்ம வாட்டரை பொல்யூட் ஆகி வரக்கூடிய டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் உள்ளது. அடுத்து தேர்ட் விதமான ஒரு பொல்யூஷன் என்னன்னா சாலிட் வேஸ்ட்னு சொல்லுவோம். சாலிட் வேஸ்ட்ன்றது திடமான பொருட்கள் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டஸ்ட்பின்ல போடக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ அது எந்த இடத்துல இருந்து நமக்குலாம் வரும்னா நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆஃபீஸ் போறதுல இருந்து ஸ்டோர்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், மால் எல்லா இடத்துலையுமே இந்த சாலிட் வேஸ்ட் கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்றோம். ஸோ அதை டேக் கேர் பண்றது முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு ரெண்டு விதமான டஸ்ட்பின் வைப்பாங்க. ஸோ அதுல நம்ம பார்த்து நம்மளுடைய கடமையை அது கரெக்டா நம்ம செஞ்சாலே போதும். முனிசிபாலிட்டி வில் டேக் கேர் ஹவு டு டிஸ்போஸ் தட். ஸோ டிஸ்போஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு டாஸ்கிங் ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து சிட்டிஸ்ல எல்லாம் வந்து டம்ப் பண்ணியாச்சு. இதுக்கு மேல டம்ப் பண்றதுக்கு இடம் இல்லைன்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு ட்ராஜடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம்ன்றது இப்போ வந்து நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்மளுடைய பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், ஸோ கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் வேஸ்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இதெல்லாம் பிரிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு மெயின் ப்ராசஸ் என்ன இன்சினரேஷன். இன்சினரேஷன்ல தான் நம்ம வந்து அதை ஓரளவுக்கு நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணாம நேரா போய் ஒரு லேண்ட்ல ஃபில் பண்ணி அந்த இடத்துல கொட்டி வச்சோம்னா நமக்கு வந்து ரேட்டோடைய அதிகமா அது போயிட்டும். ஃப்ளைஸ் அந்த ஈ அந்த மாதிரி வகைகள் வந்து நிறைய வந்து வளரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி அது நிறைய வந்ததுன்னா அதனால நமக்கு வந்து நிறைய டிசீஸும் வருது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த சாலிட் வேஸ்ட்னால வரக்கூடிய நிறைய நம்மளுடைய விளைவுகள் அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ண போறோம், எப்படி நம்ம கிளியர் பண்ண போறோம்னா, ஸோ மோஸ்ட் இது வந்து ஒரு வீட்டோடைய பிரச்சனை மாத்திரம் இல்லை, அது ஒரு கண்ட்ரியோட பிரச்சனையாகவும் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல நமக்கு வர்றதே நம்ம கிளியர் பண்றதுக்கு இதுவா இருக்கும்போது இப்போ என்னன்னா இ வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இ வேஸ்ட்னா என்னன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அதை நம்ம நாட்டுக்கு அதாவது சைனா, இந்தியா, பாகிஸ்தான் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருக்க மெட்டல்ஸ் காப்பர், அயன், சிலிகான், நிக்கல் இதெல்லாம் ரிகவர் பண்ணிட்டு மற்றதை ப்ராசஸ் பண்றாங்க. ரீசைக்ளிங் ப்ராசஸ் கொண்டு போகணும். ஸோ அப்படி நம்ம கொண்டு போகும்போது என்ன பிரச்சனை நடக்குன்னா this metals are toxic to the humans because humans are handling this disposal process. இந்த ப்ராசஸை பண்றது ஹியூமன்னால அது ஒரு விதமா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ ரீசைக்ளிங் இஸ் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இ வேஸ்ட். ஸோ அந்த ரீசைக்ளிங்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்டரா அதை நம்ம திருப்பி கன்வெர்ட் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து இ வேஸ்ட் ஆர் பரிட் இன் லேண்ட்ஃபில்ஸ் ஆர் இன்சினரேட்டட். இது ஒரு ப்ராசஸும் இருக்கு.
ஸோ இந்த 2 விதமான ப்ராசஸ்னால நம்ம ஓரளவுக்கு சாலிட் வேஸ்ட், வேஸ்ட் அதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியதெல்லாம் பயோடிகிரேடபிளா போயிடும். கன்வெர்ட் பண்ணாதெல்லாம் நான் பயோடிகிரேடபிளா போயிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு டிஸ்போஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு சாலிட் வேஸ்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்ப அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது, நீங்க சாலிட் வேஸ்ட்லாம் போனதுக்கப்புறம், இந்த சாயில் வேஸ்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. சாயில் வேஸ்ட்ன்றது பொல்யூஷன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் நம்ம செடி வளர்க்கறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம் ஃபர்ஸ்ட்டெல்லாம் முன்னாடி, இப்ப வந்து ஆர்கானிக் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு, நெறைய இந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியலா யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுடைய புரொடக்ஷன இது பண்ணாங்க. இந்த எல்லாருடைய பொல்யூஷனுடைய மெயின் ரீசன் ஃபோக்கஸ் எங்கன்னா, ஹியூமன் நீட நம்ம வந்து தன் நீட வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இவ்ளோ பண்ணியிருக்கோம். ஆனா நம்மள அறியாம நம்ம வந்து நெறைய பொல்யூட் பண்ணிட்டோம். ஸோ இப்ப அதுக்கு என்னலாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரோ கெமிக்கல் வேஸ்ட்ட நம்ம எப்படி வந்து அ டி அ டாக்ஸிக் இல்லாம நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் வி ஆர் கோயிங் ஃபார் த ரீசைக்ளிங் ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் மெத்தட் நம்ம பண்ண முடியும். ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சாயில்லயே போயிட்டு டெபாசிட் ஆயிருக்கும். பட் இப்ப நம்ம மேன்மேலா நம்ம அதையே பண்ணாம, ஒரு ஆல்டர்னேட் மெத்தட்னா ஆர்கானிக் வேஸ்ட் போடலாம். வெர்மி கம்போஸ்ட் போடலாம், கம்போஸ்டிங் பண்ணலாம், அனாரோபிக் டைஜஷன் இந்த விதமா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட யூட்டிலைஸ் பண்ணி, அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து அ சாயில் வேஸ்ட் நம்ம வந்து இந்த மாரி கன்வெர்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து சாயிலையும் நம்ம சேவ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஆஃப் பிரிசர்விங் ஆர் கன்சர்விங் த சாயில். ஸோ நமக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படிலாம் பண்றோம்? மினரல்ஸ், மேன்யூர்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது கழிவுகள் வச்சு. அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் யூசிங் மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு பண்றோம். அனிமலுடைய வேஸ்ட் வச்சு பண்ணலாம். அப்புறம் பயாலஜிக்கல் மேனேஜ்மென்ட். அப்போ அறுவடை பண்ண பிறகு இருக்கக்கூடிய அந்த கழிவு இருக்கு அதுதான் பயாலஜிக்கல் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிராப் ரொட்டேஷன். அதாவது ஒரே சாயில் ஃபெர்டிலைசர மெயின்டெயின் பண்ணா ஒரே விதமான அறுவடை இது மகசூல் பண்ணாம ஆல்டர்னேட் மெத்தட்ஸ்ல பண்றது. அப்புறம் கிரீன் லீஃப் மேன்யூர்ஸ். அப்புறம் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்த அந்த கிரீன்ஸ வச்சுட்டு அதோடைய பார்ட்ஸ வச்சு நம்ம யூஸ் பண்றது. அப்புறம் வெர்மி கம்போஸ்ட். இதுதான் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். இதுதான் இப்ப நான் ஜஸ்ட் சொன்னேன். ஸோ இப்படி நம்ம கொண்டு வரும்போது ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர்ல நம்ம நம்மளுடைய நம்மளுடைய லேண்ட நம்மளால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் வெரி குட் எக்ஸாம்பிள் இது நான் அது மாத்திரம் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய கவ்வுடைய வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து டைஜஸ்டரா யூஸ் பண்ணி பயோகேஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ பயோகேஸும் வந்து ஒரு ஒரு விதமான டிஃபரண்ட் வே ஆஃப் ரீயூட்டிலைசிங் அதாவது ரீசைக்ளிங் மாரி தான் இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த நேச்சுரல் மெத்தட்ல நம்ம கொண்டு போகும்போது தான் நம்மளால இந்த மாரி ஒரு பொல்யூஷன்ஸ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இத வந்து ரமேஷ் சந்திர டாகர் இன் சோனியாபேட் ஹரியானால வந்து இந்த மாரி ஒரு மேக்ஸிமம் புரொடக்ஷனுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஜீரோ வேஸ்ட் ப்ரொசீஜர் வச்சு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்றத அவர் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கரண்டா நம்ம வந்து 500 மெம்பர்ஸ் வந்து ஃபார்மர்ஸா 5000 ஃபார்மர்ஸ் வந்து இதுல வந்து இந்த மாரி ஒரு இன்னொரு புதுவிதமான ஒரு இதுல நம்ம பண்ணிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ இது வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் கம்பவுண்ட்ஸ் நம்ம நிறைய விதத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்டுக்குள்ள இருந்து மற்ற விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரேடியோ ஆக்டிவ் இது யூஸ் பண்றோம். ஃபார் ஃபார் ஃபைண்டிங் தோஸ் டயக்னோசிஸ் பர்பஸ்க்கு இது நிறைய விதத்துல நம்ம ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த பயோஆர்கானிக் வேஸ்ட்டை விட பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ரொம்ப நேரம் ஆகும் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம வந்து இது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு டிஸ்போஸ் பண்றது. ஸோ அப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணாதான் நம்மளால அது சேஃபா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னா இந்த ரேடியேஷன் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ்னாலே தெரியும் ரேடியேஷன்ஸ் அதிகமா வெளியே வரக்கூடியது. அப்படி அது வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸ் இது தாக்கும்போது நமக்கு வந்து கேன்சரே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது அப்போ நம்ம எப்படி அதை வந்து பாதுகாக்கணும்ன்றதா இன்னொரு பெரிய டாஸ்க். இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிசிட்டிக்காக இங்க காமிக்கிறேன். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ப்ராப்பரான விதத்துல டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரிஸ் மாதிரி விதத்துல நல்ல ஒரு ராக்குக்கு கீழே அடியில போயிட்டு நம்ம வந்து அதை வந்து செயலிழக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பர்டிகுலர் மீட்டருக்கு நம்ம புதைச்சி அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது 500 மீட்டர் டெப்த்ல போய் நம்ம வந்து சர்ஃபேஸ்க்குள்ள அதாவது டிஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா
ஓரளவுக்கு நம்ம ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்ல இருந்து நம்ம வந்து நேரடியா மனுஷங்களுக்கு பாதிக்கப்படாம நம்ம பாதுகாக்கலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் நம்ம ஒன்றும் புதுசா பண்ணல. ஏற்கனவே நம்ம நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வாயுக்கள் அதெல்லாம் நேச்சுரலா இருக்கு. ஆனா அந்த பொல்யூஷனால என்ன இருக்குன்னா அந்த நேச்சுரல் அந்த 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 கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு அது எஃபெக்ட் நம்மளுடைய சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ஹையர் வேவ்லென்ஸ் வந்து எமிட் ஆயிடும். அதாவது பூமியை டச் பண்ணி வெளியே போகணும். ஆனா இந்த கிரீன் ஹவுசஸ் வந்து நிறைய ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதால எமிட் பண்ணி டச் பண்ணி வெளியே போக முடியாது. அது திருப்பி நம்ம வந்து எர்த்தையே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் நமக்கு குளோபல் வார்மிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி என்னெல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினா கார்பன் டை ஆக்சைடு, CH4, N2O, CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், SO2, NO2, இது O3, ஓசோன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு நேச்சுரலா இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆனா அதை நம்ம அதிகமா பொல்யூட் பண்ணும்போது நிறைய வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அப்படி டெபாசிட் ஆகும்போது நம்மளால வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது எமிட் ஆயிடும் இந்த சர்ஃபேஸை டச் பண்ணி. இப்ப நிறைய அந்த கிரீன் ஹவுஸ் அந்த லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதால எமிட் ஆகி போக முடியாது. திருப்பி வந்து என்ன ஆகுது எர்த் மேலேயே அது வந்து திரும்பி வந்து ஊடுருவி வரும். அப்படி ஊடுருவி வரும்போது தான் நமக்கு குளோபல் வார்மிங்னு சொல்றோம். ஸோ குளோபல் வார்மிங் வரும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய ஐஸ் கிளேஷியர்ஸ் எல்லாம் கரைஞ்சி நம்ம வந்து பூமியோட நீர்ப்பரப்பு வந்து அதிகமாயிடும். ஸோ இதுதான் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்டுடைய மெயின் நம்ம இப்போ வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு புதுவிதமான டாஸ்க். ஸோ இது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கிரீன் ஹவுசஸ் நமக்கு சுத்தி இருக்கும் நம்ம எர்த்ல. யூஸ்வலா சன் வரும்போது சன் ரேஸ் வந்து எமிட் பண்ணி வெளியே போயிடும். அண்ட் ஓரளவுக்கு தான் நம்ம டச் ஆகும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்ஹான்ஸ்ட், அதாவது நம்ம வந்து பொல்யூட்டட் பண்ணதுனால இந்த கிரீன் ஹவுஸ் வந்து கேசஸ் வந்து டென்ஸா இருக்கு. டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது? சன்லைட் உள்ள வந்து தேவையில்லாத ரேஸ் லாங் வேவ் லென்த் எல்லாம் வெளியே போகாம எமிட் ஆகி போகாம திருப்பி வந்து நம்ம வந்து ரீஎன்டர் டு த ரீஎமிட்டட் டு த எர்த். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த நேச்சுரல் கேசஸ் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகி குளோபல் வார்மிங் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் how much of contribution of the gases in the greenhouse. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே பாயிண்ட்ஸ் என்ன இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா கிளைமேட் சேஞ்ச் வேரி ஆகுது, சீ லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீஷஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து மாறி வருது. அப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மளுடைய எக்ஸ்டென்சிவ் க்ரோத் ஆஃப் வீட்ஸ் அதிகமாகுது. வீட்ஸ் அதிகமாக என்ன கிராப் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது இந்த எமிஷன் ஆஃப் கிரீன் கேஸ்னால தான். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அதர் எஃபெக்ட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு ஃபர்டிலைசேஷன் எஃபெக்ட் இதுவாகும். And then vegetation, deal with the global warming. Vegetation cover should be increased and minimizing the use of fossil fuels reduce the green gas emissions. Nitrogen fertilizers reduces nitrous oxide. So இதெல்லாம் நம்மளோட various ways we can control the level of the greenhouse gases to a certain limit. So இதெல்லாம் தான் நம்மளோட பேசிக்கா நம்ம எப்படி வந்து சாயில், ஏர், நாய்ஸ், வாட்டர் அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பொல்யூஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், எப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதான் இந்த ஃபுல் கிளாஸோட டீட்டெயில். ஐ ஹோப் இதை புரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.